Hey guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மிஸ்டர் கேகே சேனல்ல இருந்து ஒரு வீடியோ தான். ஸோ அதில் நாக்கில் சனி அப்படின்னு இவர் சில அப்பப்போ வீடியோ பண்ணுவார். யாராவது வாயை கொடுத்து ஏதாவது உளறிட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து வீடியோ பண்ணுவார். ஸோ இதை டம்னையில் ஒரு 2-3 பேர் ஃபோட்டோ பார்த்தேன். அதில் நம்ம வாட்டர்மெலன் திவாகரும் இருக்காரு. பட் நான் அவருக்காக இந்த வீடியோ எடுத்து வரல. இப்போ புதுசாக ஒருத்தர் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. யாருன்னா நம்ம விஜய் டிவி புகழ். அவருக்கு என்னங்க நாக்கில் சனி அப்படின்னு கேட்டால், நம்ம புகழ் சூப்பராக தான் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தார். நம்மளே குக் வித் கோமாளியில் அவரோட அந்த காமெடி அது இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கோம். 2-3 படம் பண்ணார். அது பெருசாக போக முடியல. திருப்பி டிவிக்கு வந்தார். திருப்பி இப்போ ஜூ கீப்பர்னு ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் இதாக தான் போகுது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போன சீசன்லையும் இந்த சீசன்லையும் புகழ் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு. புகழோட காமெடியெல்லாம் எரிச்சலாக வருது. இப்போ அவர் எங்கே காமெடி பண்ணுறாரு? லேடிஸ் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த கண்டென்ட்டை விட்டால் வேறு கண்டென்ட்டே கிடையாதான் அப்படின்லாம் பல குற்றச்சாட்டு வரும்போது, இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ், அதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ்லாம் குக் வித் கோமாளி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் அவங்களுக்கு ரீச் ஆயிருச்சு அப்படின்னு. எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு சபானா வேணாம், சபானா எனக்கு புகழ் வேணாம், ஏன் வெளியே அப்படி திட்டுறாங்க. எபிசோட் ஆரம்பிச்ச 1/2 மணி நேரத்துல சப்பு 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 புக்கு 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 புக்குன்னு நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம புகழ் ஏசுறது அதான் நமக்கே ஏன் சார் புகழ் இப்படி பண்றாருன்னு நம்மளே வாயை திறந்து பேசும்போது ஷாக்கிங். அதுக்கப்புறம் யோசிக்கிறது அதான் நம்மளா பேசுறோம், நம்மளுக்கு புகழை ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு பார்த்தா அவர் பண்றது அப்படித்தான் இருக்கு. அதுல அவர் ஒரு இன்டர்வியூ வேற கொடுத்திருக்காரு. சபானா கல்யாண ஆச்சுன்னு எனக்கு தெரியாதா, ரம்யா பாண்டியன் கல்யாண ஆச்சுன்னு எனக்கு தெரியாதா. ஆடியன்ஸ் ஏன் அப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இதே புகழ் தானே பண்ணிட்டு இருந்தான் முன்னாடி. பிடிக்கல சார். அப்ப பண்ணும்போது அது நல்லா இருந்தது. அப்ப நீங்க வந்து பேச்சுலர், அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம்ன்றதுக்கு அப்புறமும் நீங்க அது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க. அப்பயும் லைட்டா பிடிச்சிது, ஏன்னா ஒரு அளவுல இருந்தது. இப்போ வர 6 எபிசோடுன்னா யோசிச்சு பாருங்க. 6 வருஷமா பார்க்குறோம். 6 வருஷமா பாலா குரேஷின்னு அந்த பக்கம் அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கவுண்டர்ஸ் கொடுத்து போய்கிட்டே இருக்காங்க. நீங்க அதே லவ் ட்ராக்கை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. நீங்க உங்களுக்கு அந்த லவ் ட்ராக்கை விட்டா அவர் எதுவும் தெரியாதா? அன்னைக்கு நீங்களே உங்க வாயால சொல்றீங்க, குரேஷி கொடுக்குற கவுண்டர்லாம் பார்த்துட்டு அந்த பின்னாடி இருப்பாங்கல்ல கோமாளி ரூம்ல, அதுல ராமரும் புகழும் பேசிக்கிறாங்க. அதுல புகழ் சொல்றாரு, நம்மளும் இது மாதிரி ஏதாவது பண்ணணும். லைட்டா ஜெலஸ் வந்துருச்சு போல இருக்கு. ஆனா ஒரு காலத்துல பாலா புகழ் அவங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து நல்லா தான் இருந்தது. பாலா கவுண்டர் போட்டு அவர் போயிட்டாரு. அடுத்தது இப்போ குரேஷி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. குரேஷியோட கவுண்டர்ஸ் கேட்கறதுக்கு அப்படி ஆசையா இருக்கு. பட் சீசன் 1ல இருந்து இருக்கிற புகழ் வந்து இன்னுமே இந்த லவ் ட்ராக்ல சுத்திக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பப்போ குரேஷி நல்லா பண்றான், நம்மளும் இது மாதிரி கவுண்டர் போடணும் அப்படிங்க வேண்டியது இங்க வந்து சபானாவோட ஃபன் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இதை கேட்டு அவர் ஏதோ அந்த இன்டர்வியூவில் வளரிட்டார் போல இருக்கு. ஸோ அப்போ என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். நாக்கில் சனி விஜய் டிவி புகழ் வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லை வாட்டர்மெலன் திவாகர், அவ்வளவுதான் அவங்களோட ரோஸ்ட். உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. பொதுவாக சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்ல நல்ல பேர் வாங்குவாங்க. பட் சில பேர் தான் தேலாம் வாயை கொடுத்து கண்டதான் வாங்கி கட்டிக்குவாங்க. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா, நானா தான் ஓடிட்டனா, இந்த மாதிரி ஆளுங்களை வந்து சில பேர் சொல்லுவாங்க ஊருக்குள்ள நாக்குல சனி அடிட்டு. அந்த மாதிரி வந்து தேலா வாய் கொடுத்து நாக்குல சனி வாங்கின யாரு இப்படிலாம் கெட்டு போனாங்க, இப்படிலாம் பிரச்சனை சந்திச்சாங்கன்றதுதான் இந்த தெரியாம பார்க்க போறோம். பார்த்துருவோம். வீடியோ லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து முக்கியமா சின்ன ஹெல்ப், கீழே கமெண்ட் பாக்ஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா ஹைப் பண்ண ஆப்ஷன் வரும். ஸோ வந்து ஹைப் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். அது மலேசியாவுல இன்னும் வரல சார். நான் காமசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. பார்க்க போறது புகழ். அவர் வந்து விஜய் டிவில வந்து குக் வித் கோமாளி ஷோ மூலியமா ஃபேமஸ் ஆயிருப்பாரு. அங்கிருந்து ஃபேமஸ் ஆகி பல விளம்பரங்கள், பல ரியல் எஸ்டேட் பில் போர்டுகள் அப்படின்ட்டு தலைவன் வந்து பயங்கரமா வந்து செழிப்பா வாழ்ந்துருப்பா. அப்படி குக் வித் கோமாளி வந்து டாப்ல இருக்கும் பொழுது பயங்கரமா ஃபேன் பேஸ் இருந்துச்சு. புகழே வர பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். பட் இன்னைக்கு என்ன செஞ்சு ஏதாச்சும் தெரியல, புகழ் மேல வந்து ரீசெண்டா வந்து தேசிங்க ராஜா 2 அப்படின்னு பழிச்சா இருந்திருக்கும். அதை வந்து முழுக்க வந்து இந்த ஃபீமேல் வேஷம் போட்டு ஃபீமேல் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. மனுஷன் புதுசா ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு பாராட்டுவாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ் போனா எல்லாம் வந்து படத்தை விட்டானுங்க. புகழ்தான் போட்டு அடி அடிச்சிட்டு இருக்கானுங்க. புகழ் இருக்காரா அப்ப படம் ஓடாது, புகழ் இருக்காரா படம் பார்க்க மாட்டேன், புகழ் ஆக்டிங் சரியில்லை, எதுக்கு பொம்பளை வேஷம், இவரு தான் வழங்காது அப்படின்ட்டு அந்த பண்ணது
நல்லா இல்ல, ஆக்டிங் பண்ண நல்லா திட்டினா பரவாயில்ல, இஷ்டத்துக்கு அடி அடிச்சுட்டு இருக்கானுங்க. என்ன அடி. ஆக்சுவலி குக் வித் கோமாளி சீசன் 1, 2லாம் பயங்கர ஃபன்னாக இருந்தது. அவர் பண்ண காமெடியெல்லாம் நல்லா சிரிப்பு வந்துச்சு. பட் அப்புறம் வந்து அது சிரிப்பு வரல, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் இருந்துச்சு, ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணுறது. நானும் ஏங்க அப்படி ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்தியன் மாதிரி இருக்கீங்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த குங்ஃபு மாஸ்டர்ஸ் மாதிரி இருக்கார் அந்த கண்ணை வச்சு பார்க்கும்போது. என்னாச்சு கண்ணுக்கு? என்ன ஆனாலும் இந்த வீடியோ செஞ்சு தானே ஆகணும். அதுதான் தான் ஃபீல் பண்ணேன், என் ஃப்ரெண்டும் அதான் ஃபீல் பண்ணாங்க. அதனால் பார்க்குறதே நிறுத்திட்டோம். அண்டு இப்போ கரண்ட்டாக போகிற சீசன்லலாம் வந்து நிறைய ரீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னென்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, ரொம்ப வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாரு. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லுன்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம், அந்த எடிட்டிங்கில் கூட அவங்க தூக்கல் அப்படியே போட்டிருந்தாங்க. நம்ம ஆடுவெட்டி உமேர் இருக்கார்ல, அவர் தெரியாமல் நம்ம லக்ஷ்மி மேடத்தோட கையை வந்து, அது லக்ஷ்மி மேடத்து மேலேயும் தப்பு இருக்குது, அந்த க்ளவுஸில் வந்து கத்தி ஃபோக்கெல்லாம் வச்சு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவங்க ஏதோ எடுக்க போகும்போது அவர் இப்படி ஆட்டியிருப்பார், அப்போ கை லைட்டாக கட் ஆகிருக்கும். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடத்துக்கே அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவங்க வந்து சீச்சி அவன் மேலே ஒரு தப்பும் இல்லை அப்படின்ட்டு இந்த பக்கம் போய் அதை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னே புகழ் பார்க்கல. இந்த பக்கம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடத்துக்கிட்ட ஏற்றி கொடுக்குறாரு. இவன் ஏன் இவ்வளோ ஹைப்பராக இருக்கான், அதை பார்க்கும்போது குக் வித் கோமாளி செட்டே டாக்ஸிக்கான மாதிரி ஒரு ஃபீலு எனக்கு போன சீசன்லேருந்து. எனக்கு எப்போ இருந்து தெரியுமா குக் வித் கோமாளி செட்டு டாக்ஸிக் ஆச்சு? ஒரே ஒரு கண்டெஸ்டனுங்க வந்தாங்க, இவ்வளவு சீசனாக 4 வருஷமாக நடந்த குக் வித் கோமாளியை அப்படியே டாக்ஸிக்காக மாற்றி அவங்களோட டாக்ஸிசிட்டி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க பிரியங்கா. அவங்க வந்ததுல இருந்து தான் இந்த ஜட்ஜுக்கும் கண்டஸ்டன்ஸுக்கும் நடுவில் சின்ன சின்ன ஜோக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பேசுறது வந்து நமக்கு பார்க்கும்போது கடுப்பாகிறது அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த சீசன்ல இருந்து சனியை முடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு இப்போ ராமரோட அந்த ஏதோ ராமர் இருக்கிறதுனால நாங்கள் பார்க்கறது. ஒரு காலத்தில் இந்த இதில் ராமரே இல்லை, குரேஷியே கிடையாது. ஆனால் இப்போ குரேஷி ராமருக்காக தான் குக் வித் கோமாளியே பார்க்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. இந்த வெள்ளைக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு இது பண்ணுறாங்கல்ல, ஒரு எபிசோடு ஒன்று பண்ணாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறோம், சுற்றி வெள்ளைக்காரங்க இருந்துக்கிட்டு நம்ம தமிழில் ஏதாவது பேசும்போது அவங்க இங்கிலீஷில் பேசி சிரிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? அதை புகழ் ஒரு சில பேர் இங்கே பண்ணுறாங்க. அவங்க ஏதோ சொல்ல போகும்போது அப்படி இப்படிலாம் பேசினா அவங்களுக்கு புரியாதுல்ல. அவங்க ஷோவுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னா நீங்கள் ஒரு அளவுக்கு அவங்கள வச்சு கண்டெயின் பண்ணிவிட்டு அந்த கெஸ்ட்டுக்கு கொடுக்குற மரியாதையாக கொடுக்கணும். வரும்போது வெல்கம்ன்றது, போகும்போது கட்டி பிடிச்சி தேங்க்யூன்றது, நடுவில் ஃபுல்லாக வச்சு அவங்கள வச்சு நக்கல் பண்ணுறது, அது டூ மச் மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா வந்து முதல்ல அவர் வந்து காமெடி பண்ண ரெடி பண்ணுவாருன்னா, சும்மா அந்த பொண்ணுங்கிட்ட வெளியேறுது அந்த இது மாதிரி பண்றது, ரொம்ப வந்து இன்னசென்ட் மாதிரி பிளே அதே ஃபுல் டைம் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஒர்க் அவுட் ஆச்சு, ஓகே. பட் ஒரே காமெடி ஐஸ்வரா ஓட்ட முடியுமா? தலைவன் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லையை மீட்டாரு தலைவன். இதை பத்தாதுக்கு வந்து ஃபாரினர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க அடுத்த சீசன்ல. என்னாச்சு, அவங்ககிட்டலாம் வந்து தலைவன் ஓவரா பேச. இவரே சொல்லுவார், பாலா வந்து இப்போ நாளைக்கு குக் வித் கோமாளி ஷூட் இருக்குது அப்படின்னு எல்லாரும் தூங்க போனா பாலா வந்து தூங்காமல் கவுண்டர்ஸ் எழுதிட்டு இருப்பாராம். இப்போ ஒரு குக்கு பேர் போட்டு அந்த குக்குக்கு என்னென்ன கவுண்டர், இந்த குக்குக்கு என்னென்ன கவுண்டர், அப்படி இப்படின்னு கவுண்டர் போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ பாலாவோட என்ட்ரி வந்தாலே ஒரு 5 நிமிஷம் அந்த என்ட்ரி இருக்கும். ஒவ்வொரு கண்டெஸ்டண்ட்டையும் முன்னாடி வர வச்சு அவங்களுக்கு ஒரு ரைமிங்கில் ஒரு இது கவுண்டர் கொடுக்குறது அப்படி இப்படின்னு. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பாலாவோட குக் வித் கோமாளி கவுண்டர்ஸ்ன்னு தனித்தனி வீடியோவாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒருத்தன் அவ்வளவு ஹோம் ஒர்க் பண்ணுறான், இங்கே இவர் வந்து லவ் ட்ராக்கை ஓட்டிக்கிட்டு நம்ம சமாளிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, மணிமேகலையே நல்லா செஞ்சு அந்த சீசன் நல்லா இருக்கும். அந்த மணிமேகலையெல்லாம் இருந்த சீசன் எல்லாம் போச்சு. ஓவரா நடந்துக்க அதெல்லாம் வந்து பாக்குறவங்களுக்கே வந்து இன்னும் இருந்தாலும் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆயிருது. அப்படி பொத்தி நீ நில்லையா ஓரம் முக்கியமான பொண்ணுகிட்ட தடவை பேசுறது, என்ன தவிர யாரும் பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நான் சொல்றதா கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு ஓவரா பேசுறனால தலைவனுக்கு ஹெட் வந்துருச்சு அப்படின்ட்டு எல்லாம் வந்து காண்ட ஆரம்பிச்சாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பாலா குக் வித் கோமாளி பாலா தெரிஞ்சிருக்கோம். நிறைய வந்து பல பேர் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஊருக்கு வந்து கிராமத்துக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏன் முன்னாள் ஒரு பழைய காலத்து நடிகர் கூட அவர் இப்ப கஷ்டப்படா தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு காசு கொடுத்து இதனால வந்து பாராட்டப்பட்டிருப்பாரு, புகழ் பெற்றிருப்பாரு. பட் என்ன ஆச்சு, இவர் வந்து ஹெல்ப் பண்றாருல, காசு கொடுறாருல, நீ மட்டும் காசை வாங்கி பாக்கெட்ல போடுற, செலவு பண்ணியா அப்படின்ட்டு எல்லாம் வந்து இவரை பக்கம் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி பாலா ஹெல்ப் பண்றாரு, குடு அப்படின்னு கேட்க முடியுமா? அவர் சம்பாரிச்சு
சம்பாதிச்ச காசு அவருக்கு. ஆக்சுவலி அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணி தான் இருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் இறந்து போன பிறகு புகழ் அவரோட ஆஃபீஸ்ல நிறைய பேருக்கு ஃப்ரீயா சாப்பாடு போட்டுருக்காருன்ட்டு சொன்னாங்க. அப்படி இருக்குமே ஹேட்ரேட்ன்றது இப்போ வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கு. நம்மளும் அப்படிதாங்க. இவனுக்கு எதுக்கு வந்து ஒருத்தனை இது பண்றானுன்னு தெரியாது, எதுக்கு ஒருத்தன் ஹேட் பண்றானுன்னு தெரியாது. ஒரு வாட்டி ஹேட் பண்ணி பழகிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் சரி அதை நொட்டு சொல்றது நல்லா சொல்றது அவனுக்கு கிண்டல் பண்றது தான் வச்சிருப்பானே தவிர அவரு ஒழியோடு பாக்குறீங்க இவரு ஒழியோடு பாக்குறீங்க எப்போ நீங்க ஒழிய போறீங்க அப்படின்ற மாதிரி. ஹேட்ரேட் பரவிட்டா அவனா தான் வந்து காலி படம் விடக்கூடாதுன்ட்டு கணக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன் இல்லை. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா புகழோட போட்டோ எங்கே போட்டாலும் சரி, புகழ் வந்து எது என்ன படம் அடிச்சாலும் சரி அங்கே போய் ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கிட்ட ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்த பார்க்க போகிறது மிஸ்டர் டி. நம்ம தலைவன் மிஸ்டர் டி பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமா வந்து அவருக்கு எந்த ஒரு பெருசாகிட்டுமே கிடையாது. தலைவன் வந்து வா அசுரவான்ட்டு அசை விளைச்சா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். பட் கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடிக்கிற படங்களும் சரி அவர் வந்து நடந்துக்கிற இதுவும் சரி பல பேரை கிரிட்டிசைஸ் பட்டுச்சு. ஐயா பட் அப்படி தான் தலைவன் யாரும் விட்டு கொடுக்கல. ஏன் நானே கூட தலைவனை நயன்தாராசில் கூட விட்டு கொடுத்து பேசுறது இல்லை. சேஷம்னா அந்த என்ஓசி பேண்டர் அந்த கல்யாண சிடி தெரியுமா, நம்ம நயன்தாராக்காவோட கல்யாண சிடி. அந்த கல்யாண சிடிக்கு வந்து 10 செகண்ட் கிளிப்புக்கு இத்தனை கோடி கேட்டாரு, 10 செகண்ட் கிளிப்புக்கு 10 கோடியா 10 எடுத்துரு அப்படின்ற மாதிரி காசு கேட்டாரு அப்படின்லாம் பிரச்சனை வந்துருக்கும். அப்போ கூட யாருமே வந்து தலைவனை வந்து தப்பு செய்ய மாட்டாங்க. இந்த கல்யாண சிடிக்கு இவரையும் காசு இது பண்ணோம் நீ காசை கட்டு அப்படின்ட்டு தான் வந்து பல பேர் வந்து டிஎனுக்கு அதெல்லாம் பேசியிருப்பாங்க. பட் இது எப்போ வந்து அவருக்கு இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னா டிஎனை நினைச்சுப்பாரு இவ்வளவு பாசமா இருக்காங்களே நம்ம மேல, அவங்கள நம்பாதீங்க, அவங்களுக்கு உங்க மேல பாசம் கிடையாது, நயன்தாரா மேல காட்டு, அதனாலதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தலைவன் தேவலாம் வாய் விட்டது தான். ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. தான் கரெக்டாக நாக்கில் சனி கரெக்டான ஆக்டிவ் இதாக இருக்கும் போல. என்ன ஆயிருக்கு அப்படின்னா சுக்கிரன் 8ஆம் இடத்திலும் சனி 1ஆம் இடத்திலும் உட்கார்ந்ததால் படத்தில் ஆயிலான்ஸ் என்ன இருப்பாருன்னா வந்து ஏன் நாங்கள்லாம் வந்து உட்டி போடக்கூடாதா, ஏன் நாங்கள்லாம் வந்து கண்ணாடி போடக்கூடாதா, கண்ணாடி போட்டு வீடியோ போடக்கூடாதா, ஏன் நாங்களாம் லைட் சேவர் வாங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி. உங்க பிரச்சனை எல்லாம் யாரு கேட்டது, டிஎன்ஆ சொன்னாருன்ட்டு இவர் கண்ணாடி எடுத்து ஆட்டி காட்டுறது நாங்க குடி போடக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே நைஸா உங்க பிரச்சனையை சொல்லிட்டீங்கல்ல. தலைவர் என்ன பண்ணிருக்காரு இஷ்டத்துக்கு வந்து முன்னாள் லேடி சூப்பர் ஸ்டாரோட சண்டைகள் அந்த பிரச்சனைகள்லாம் சேர்த்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ உண்மையிலேயே இதெல்லாம் உங்கள்கிட்ட யாரையா கேட்டா, யாரையா நீ அப்படின்ற மாதிரி தலைவனே வந்து அவர் போயசால வீடு வாங்கினது அதை பத்தி யாரும் மீன் போட்டாங்கன்றது அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்க உன்னை யாருமே திட்டலையே தெய்வமே, நீயே தெய்வமே ஆஜராகிறன்ட்டு அவன் போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. டிஎன்ஆ வித் இமேஜினரி எனிமீஸ் அப்படின்ட்டு. இப்ப என்ன ஆச்சு, அந்த ஒரு இங்க ஏற்பட்ட ஸ்பார்க் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ அண்ணா கிராமம் போறாரு. ஒரு நாள் தாக்கூரா, முன்னாள் இல்ல முருநாள் தாக்கூர், முழுநாள் தாக்கூரா ஏங்க அதெல்லாம் வாயில நோடே அது முன்னாள் தாக்கூர்னே வச்சுக்குவோம். இப்போ இது ஒன்று வருது, இவருக்கும் முன்னாள் தாக்கூரும் இப்போ இது பண்றாங்க, அவங்களுக்கு ஏஜ் கேப் அது இதுன்னு ஏதோ உருட்டுறாங்க. அது ஒரு தனி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு சேனல்ல இருக்கு, அதை நாளைக்கு பார்ப்போம். முருநாள் தாக்கூர் இது பாலமுரளியா? ரவீந்திரநாத் தாக்கூர் தாங்க தெரியும், தாக்கூரும் தெரியாது. ஜாதி பேர் பேசாதீங்க. அவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு, கல்யாணம் பண்ண பாரு, அது உண்மையானு தெரியாது, பதவிட்டு இருக்கு. பத்தி வரைக்கும் சொல்ல ஷூட் பண்ணிருக்கேன்னு சொல்ல என்ன ஆச்சு இதை வச்சுக்கிட்டு. அப்போ நீ வந்து சூப்பர் ஸ்டார் வந்து உன் புகழுக்காக பயன்படுத்திக்கிட்டே, இதுக்காக பயன்படுத்திக்கிட்டே, காசாக பயன்படுத்திக்கிட்டே, இப்ப எல்லாம் முடிஞ்ச உடனே சூப்பர் ஸ்டார் குடும்பத்தை கழட்டி உரியாடி அப்படின்ட்டு அவன் வந்து என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. அவரு சொல்லவே இல்லையா, நீங்களா பரவி நீங்களா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரீசெண்டா கூட அவரோட பையனோட ஸ்கூல் கான்வர்சேஷன் போல அதுக்கோசரம் வந்து என்னதான் சண்டை இருந்தாலுமே நம்ம 3 பட டைரக்டரும் அவரோட முன்னாள் கணவரான மிஸ்டர் டியை வந்து ஒன்னா வந்து காதல். இப்போ ஆல்ரெடி நம்ம டிக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆடியோ லான்ச்சில் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து என் ஒய்ஃபு என் குழந்தைங்க அப்படின்னு பேசும்போது அருமையான மருமகன் கிடைச்சிருக்காரு அப்படின்னு 2வது பொண்ணோட ஹஸ்பண்டை பற்றி பேசிட்டு கட் பண்ணிட்டாரு. உடனே வந்துட்டாங்க இவர் ஏன் டியை பற்றி பேசலை, அப்போ டி கெட்டவர் அப்படி இப்படின்னு. ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா பிளாங்க் செக் மாதிரி. இவங்களுக்கு முருநாள் தாக்கூர் காதலிக்கிறார்கள், சூப்பர் ஸ்டார் இவர் குடும்பத்தை விட்டு தனுஷை ஒதுக்கி வைத்து விட்டார் அப்படின்னு இவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பண்றாங்க. அதுல ஒரு சிலதை வந்து பல பேர் நம்பிடுறாங்க. இருந்திருப்பாங்க அந்த ஃபங்க்ஷன்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து நல்லா சண்டை இருந்தாலுமே எங்க பேசிக்கிறாங்க மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இவங்களாம் வந்து கலப்பி போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. காலத்துல வாங்கல சொல்றேன் வந்து அபிஷா வார்த்தை முன்னாடி பேச தப்பு இல்லையா, நமக்கும் பயில்வானவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. பேச மாட்டேன் நீங்க தான் பேசுறீங்க டைம் மட்டுமே. அடுத்த மாப்பிள்ள
யோ என்ன எப்பா பார்த்தா இந்த ஆள் கணக்கு கொடுத்து பேசி வச்சிருக்கியா, இந்த ஆளை பேச நான் ஸ்கிப் பண்ணிட்டு வேற பக்கம் போகலாம், இல்லை மீரா மிதுன் கஷ்ட மாதிரி நம்ம கதை ஆயிரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாஸ் யாரது புரியவங்களுக்கு புரியும். மீரா மிதுன் தான் ஞாபகம் வந்தது. நேற்று நைட்டு தூங்க போகும்போது சும்மா ஃபோனை நோண்டே ஒரு நியூஸ் அதிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப நாளாக தலைமறைவாக இருந்த மீரா மிதுனை டெல்லியில் போலீசார் கைது செய்து மனநல மருத்துவ காப்பகத்தில் சேர்த்து விட்டிருக்கிறார்கள். எதுவும் பைத்தியார் ஆஸ்பத்திரி சேர்த்து விட்டுருக்கீங்களா, என்னாச்சு தெரியவில்லை. அப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம் இதான் உனக்கு நடக்க போகுது பாரு பாருன்னா கரெக்டாக நடந்துருச்சு போல இருக்கு. மீரா மிதுன் காஷ்மீரி வந்து அவர் வச்சு பில்ட் பண்ணணும் வேண்டாமே நினச்சிட்டு இருந்தான். தலைவன் சும்மா இருக்கிறதே கிடையாது. நானும் பார்த்தேன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வந்து ஆள் கத்தையில் பத்தலை, ஆள் பார்த்தா மணக்கிலேருந்து ஆளுகிற மாதிரி இவர் எடுத்து சொல்லி விட்டேன். நானும் பார்த்துக்கிறேன் தலை வந்து கண்ணோட கண்ணை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது அச்சடி இவரை பற்றி ஆள் தனியாக வீடியோ போட்டு பற்றி அடிச்சிருப்போம், அது மாதிரி பிரச்சனை சொல்லியிருந்திருப்போம். இப்போ என்னன்னா தலைவன் என்ன பண்ணிருக்காரு, இது பத்தாது அப்படின்ட்டு இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக சொன்னா அவர் வந்து இந்த வாட்டர் மால் சீன் மூலியமா வந்து ஃபேமஸ் ஆனாங்க, எல்லாரும் வந்து பாராட்டினாங்க. ஒரு நாள் சொன்னா ஜெராக்ஸ் கடை ஜெராக்ஸ் எடுத்துக்கு போனேன். அவங்க இருக்கிற ஒரு நான் போட்ட அந்த வாட்டர் மால் ஜூஸ் பார்த்துட்டு ப்ரோ ஏன் ப்ரோ அடிக்கிறீங்க, அவரு பாவம் ப்ரோ, ப்ரோ ஒரு இன்னசென்ட் ப்ரோ, ஏன் ப்ரோ அவர் இது பண்றீங்கன்ட்டு கடைக்காரங்க சொன்னாரு. நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு பச்சை புள்ளியா இருக்கீங்களே அப்படின்ட்டு. உண்மையா அப்பயே சொன்னேன் தலை இன்னசென்ட்லாம் இல்ல அப்படின்ட்டு. யார் கேட்டீங்க அன்னைக்கு நான் ஷார்ட்ஸ் போட்டு கலாய்க்கும் போது என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கல்ல, அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. இப்ப பேரு ஊரே அடிச்சுக்கிட்டு இருக்கு. தலைவன் வந்து தேவலாம வந்து ஆக்டர் சூரிய பத்தி பேச போய் அங்க ஒரு பஞ்சாயத்து ஆகி, அப்புறம் கருவு பண்ற ஒரு பஞ்சாயத்து ஆகி, இப்ப என்ன ஆச்சு அங்க எங்க கலாட்டால மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அவர் கலாட்டால ஒரு விதமான இருந்து போனாரு. அதுக்கப்புறம் அவர் போன எல்லா இன்டர்வியூலுமே ஏன் தான் போயிட்டு இருக்கேன், ஒண்ணுதான் உட்காந்து பதிலே சொல்லல, இதுல ஒரு பேரை மாத்துங்க எழுந்து போன ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு சும்மா 5000 சொன்னமா 4000 கிடையாதுமா 5000 குத்துருமா அப்படின்ட்டு 5000 6000 வந்து சண்டை போட்டுருக்காரு. இல்லையா முன்னாடி அப்படி பேசுறேன் பேசுறேன். இதெல்லாம் குறிப்பா பேசணும்னா இவர் பண்ண மிகப்பெரிய ஒரு நாட்கள சனி இங்க வேலை இருக்கு அப்படின்னா ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஆணவ புரோகிராம் நடந்திருக்கும். ரொம்ப கண்டிக்கத்தக்கது, ரொம்ப தப்பான விஷயம் அது. அதுல வந்து பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்காம அவங்கள பத்தி பேசாம தலைவன் வந்து இஷ்டத்துக்கு பேசியிருப்பாரு, சுய கம்யூனிட்டி பேசியிருப்பாரு. இது மிகப்பெரிய தப்பான விஷயம். தப்பு. இவர் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுனால ஷகிலா மேடம் இப்போ அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, இந்த இதை பற்றி இப்படி பேசி இது பண்ணுறாரு அப்படின்னு. அப்படி எல்லாரும் போடணும். ஸோ இப்போ அந்த ஆள் திருந்த மாட்டான், வீடியோ தூக்கிட்டு வருவான். மக்களே வாட்டர் மெலன் ஸ்டார் நான் ஆகிய எனக்கு என்னோட முதல் கேஸ் அப்படின்னு அதையுமே எப்படி காசாக்கலாம்னு தான் பார்ப்பேன் அந்த ஆளு. இதெல்லாம் என்னாச்சா பண்ணா தலைமை 1-2 பேரு ஏன்பா அடிக்கிறீங்க அவரையே, இது பாவம் இல்லையாப்பா ஏன்பா எல்லாரும் அவரே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றத கூட இவங்க ஆகணும் ஒரு அடிக்கிறோம்டா அப்படின்ட்டு எல்லாரும் போட்டு புழங்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பான விஜயவராஜ் அண்ணனுக்கு தெரியுமா, விஜயவராஜ் அண்ணன் கூட இது பாவம் வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு பொழுது. இது சம்பவத்துக்கு அப்புறம் பாவமாவது புண்ணியமாவது போயா அப்படின்ட்டு அவரே காட்டாகி வந்து ரோசிகா போட்டுவிட்டு இன்னும் இதுவே இன்னொரு விஷயம். என்னாச்சு தலைவன் அவர் ஃபேமஸா இருக்கும் போது ஒரு யூடியூப் சேனல் போய் பேட்டி கொடுத்துருக்காரு. ஓகே எல்லாம் வந்து பாடி எடுத்துருக்காங்க. இப்போ பேரு கட்டுப்பாங்க. அப்புறம் திரும்பி அதே சேனல் போயிருக்காரு, கல்யாணம் போட்டு கலாச்சி அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து வழக்கமா ஒரு பாயசம் கொண்டு வர தெரியுமா, என் மேலே தப்பே இல்லம்மா, நான் வந்து ஒண்ணுமே பண்ணலம்மா, என்னை ஏமாத்திட்டாங்கம்மா, பெட்ரோல் அலவன்ஸ் கூட கொடுக்கலம்மா, அவங்க பேமெண்ட் கூட கொடுக்கலம்மா, பேமெண்ட்டே தப்பு எழுறாரு. நீ ஃபேமஸ் ஆனா இன்டர்வியூ எடுக்கிறா, அதுக்கு எதிராக அவனுக்கு காசு தரணும். பேமெண்ட் கொடுக்கலம்மா ஏமாத்திட்டாங்கம்மா, அவர் வந்து மோசமான ஆளுமா, அவரு கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்கம்மா அப்படின்ட்டு இவர் பேச, ஓ நான் மோசமான ஆளா, நீ எப்படி பட்டாலும் நான் காட்டுறேன்ட்டு இவர் பொண்ணு அமைச்ச ஆடியோ மெசேஜ் எல்லாம் அவர் வந்து எடுத்து விட்டாரு. இல்லையா யார் லெவலியா என்ன காமன்னா ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் அமைச்சிருக்கு. அமைக்கும் போது வந்து என்னமா போட்டோவே இல்லம்மா போட்டோ ஆடுமா இருக்காரு. போட்டோ எதுவும் பார்த்தது இல்லடா, உன் போட்டோ இருந்தா போட்டு விடுங்க. ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புனா ஓகேங்க சரிங்க இல்லைங்க அப்படின்ட்டு அழகி போடும். அதான் போட்டோ கேட்குது. இதுல வேற வந்து நான் வந்து சென்னை முடிச்சு அங்கே வருவோம்மா, ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து ரீல்ஸ் போடலாமா, பாலக்காடு வந்தாலும் ஓகே தான்ப்பா, ஈஸியா பண்ணிக்கலாம், அங்க மீட் பண்ணலாமான்ட்டு தலைய வந்து கடற்கடை வாய்ஸ் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து முன்பின் ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புறதுன்றதால இஷ்டத்துக்கு தப்பு தான் மெசேஜ் அமைச்சிருக்காரு. ஒரு ஜெனுவிட்டி இல்லாம பேசியிருக்காரு. பட் இந்த சப்ஜெக்ட்ல ஹார்ட் பீஸ் என்ன தெரியுமா, அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அந்த பொண்ணே இல்ல, ஒரு ஃபேக் ஐடி. இவன் டம்மி தான். திவாகர் வந்து ஒரு கற்பனையான உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னுமே தனக்கு லேடிஸ் எல்லாம் தான் பின்னாடி சுத்துற மாதிரியும் ஒரு பொண்ணு வந்து ஹாய் இவ்வளவுக்கும் அந்த பொண்ணு கிட்ட ப்ரொஃபைல் பிக்சரே இல்லை. அப்பவே உஷாராயிருக்கணும். அப்பயுமே போட்டோ அனுப்புங்கம்மா, சோ கியூட்டுமா, நான் அங்க வந்து நம்ம ரீல்ஸ் பண்ணலாமா, தேவையா? தானா வந்து வலையில சிக்கிட்டியப்பா.
ஏயா ஒரு ஃபேக் அடியாது ஒரு நிஜ போடுறது கூட தெரியாம இந்த வழி வழிச்சு வச்சிருக்க. இந்த அளவுக்கு வந்து தலைவன் ஓடமே நடந்துட்டு தான் இருந்தா தலைவனை போட்டு இந்த படம் பிறந்திருக்காங்க. ஆரம்பத்தில் தான் சொல்லியிருந்தாங்க இவர் இப்போ சர்ச்சையில் மாற்றுறது மாதிரி இருந்து அவர் என்ன பெருசாக பண்ணிட்டாரு, வெறும் அந்த வாட்டர் மேன் வச்சு பண்ணாரு, அதை பெருசாக கொண்டாடுறீங்க, எல்லாம் டிவிலையும் இது பண்ணுறீங்க, எல்லாம் டிவி சேனல்லாம் கூப்பிட்டு போனாங்க ஷோக்கெலாம், ஓகேவா, இது பண்ணீங்க, அது ஒரே வச்சு ஏன் அப்படி பண்றீங்கன்ட்டு ஏகப்பட்ட துணை நடிகர்கள் பேசியிருப்பாங்க. சரியா சொல்லலாம், இந்த பட்டத்தேவன் படத்துல காமெடி வில்லன் ஒருத்தர் இருந்திருப்பா தெரியுமா, அவரே அதை பத்தி பேசியிருப்பாரு. எங்கெல்லாம் ஃபைட்டருங்க காமெடி வில்லன்ங்கறீங்க அவெல்லாம் பேசியிருப்பாங்க. சும்மா தலைவனுக்கு அவரோட பட வாய்ப்பு கிடைச்சது, ஓகேவா, 2-3 படங்கள் வந்து சும்மா அவர் பண்ண சும்மா இதை பண்ணதே பண்ண வச்சாங்க, இது வாட்டர் ஒன்று சூஸ் பண்ணாங்கல்ல அதே பண்ண வச்சாங்க, இதுல கேரக்டர் வந்து கேரக்டர் ரோல் கொடுத்தாங்களாமா, இது பண்ணாங்களாமா, அதை உட்காந்து பெருமையா பேசிக்கிட்டு நான் பெரிய ஆளுமா, நான் இதுமா, நான் அப்படிமா அப்படின்னு பெரிய பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன சில கட் பண்ண போறாங்களாமா, இது நடிச்சதையும் கட் பண்ணி தூங்க போறாங்களாமா. உண்மையிலேயே வாயால் கெட்ட தவளைன்றதுக்கு சரியான கேரக்டர் ஆளு இவரு தான். மூட்டு வந்துக்கலாம்ல தவளாம் பேசி உள்ளதும் போயிடுச்சு. இல்ல ரீசெண்டா வந்து ஒரு யூடியூப் சேனல்ல இவர் கூட படிச்ச சீனியர் ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பாரு, ஆளு இப்படிதான் அப்படிதான் ஆல்ரெடி பாட்டு இப்பதான் தலைமை கிடையாது அப்பத்துல இருந்து அப்படிதான் அப்படின்ட்டுலாம் இவரை போட்டு வேற பொழந்து வந்துருப்பாரு. ஓகே இதே உங்களுக்கு தான் பரிசு நினைக்கிறேன் நித்திக்கோ. நிறைய பேர் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்போ ஒருத்தர் பேசினார்ல வெள்ளதாரியோட, அவரோட காலேஜில் அப்போ படித்தவர், அவர் அப்போ அவரை பிடிச்சிருக்காங்க வீடியோ காலில் தேடி. அவர் அப்போ சொல்கிறாரு, ஆமாம் இப்போ இல்லை அவன் அப்போ இருந்தே அப்படி தான், அடியெல்லாம் அடி வாங்கியிருக்கான், நல்லா அடிச்சிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோன்னு அப்போல்லாம் போடுவாங்க. அவரோட வீடியோக்கெல்லாம் இவர் எதுவும் ரிப்ளை பண்ண மாதிரி தெரியல. எங்க அவர் கூட படித்தவர் இவரா, ஆனால் வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு 35 வயசு. அவர் கூட படித்தவருக்கு மட்டும் தனியாக வயசாகும், வாட்டர் மெலன் ஸ்டார் ரிவர்ஸில் ஏஜ் ஆகிட்டு போகிறாரா? அவர் என்ன வைனா என்ன சார்? சரி விடுங்க, ஏதோ வாட்டர் மெலன் அவர் கேட்டால் சொல்லுவார், நம்ம பாடி கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குமா, நம்ம கொஞ்சம் ஸ்டாருமா, நம்ம வந்து பார்க்க கொஞ்சம் அப்படி இருப்போம்மா, யங்காக தெரியுமாம்மா. அவன் யாருன்னு தெரியலம்மா, அவன் வெள்ளத்தாடிக்காரன், அவன் எங்கூட படித்தவங்கிறாம்மா, அவன் வந்து தெரியலம்மா 100 வருஷத்துக்கு முதல் உள்ள ஆளுமா அவன் அப்படின்னு ஏதாவது உளறிக்கிட்டே கிடப்பார். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு அவர் ஏதோ கேள்வி கேட்டோன்னே எந்திரிச்சு போயிட்டார். சரி என்ன கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்களே சொல்லுங்கன்னொன்னே, பாசிட்டிவாக ஏதாவது கேளுங்கம்மா, என்ன கேட்கணுன்னே உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு கேளுங்கம்மா. அப்போ நான் யோசிச்சேன், நீ இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கியா, ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு ஒரு கேள்வியாக கேளுங்கன்னா அப்போ கிட்ட பதில் இருக்கு. ஒரு வருஷம் கூட ஆகலை சார், ஒரு வருஷத்துக்குள்ளே ஏறி இறங்கிட்டீங்க பார்த்தீங்களா. ஒரு சான்ஸ் கிடைக்குதுல்ல ஏறுறதுக்கு, அது அப்படியே தக்க வச்சுக்கலாம் இல்லை, சும்மா வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டு எப்படியோ ஒரு ரூட்டு கிடச்சி ஏறிட்டீங்க. சரி இந்த ஆக்டிங் ஸ்கில்ஸை மெருகேற்றுவோம், ஏற்றிட்டு நம்ம ஒரு சீரியஸான வழியில் போவோம். பட சான்ஸ் கூட கிடச்சி 2-3 விஜய் சேதுபதி படத்துலலாம் வந்துட்டீங்க. அந்த ஒரு ஒரு ஃப்ரேமில் வந்தோடனே உங்களுக்கு எவ்வளோ ஹெட் வெயிட் வந்து அது பார்த்தீங்களா சுற்றி அடிச்சு விட்டுருச்சு. முழுசாக 1 இயர் கூட ஆகலை நீங்கள் இன்ட்ரோ ஆகி, அதுக்குள்ளே தூக்கி விட்டுருச்சு. வாழ்க வளமுடன். இன்னும் உங்களை நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணணும். வாழ்க. உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.